Audio Jungle. Audio Jungle. தமிழக சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆட்டம். நம்மளுடைய சினிமா ஏனா பாட்டு சொல்லும் செய்தி மாதிரி நம்ம கிரிக்கெட்டை பற்றி இது நம்ம ஆட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக தொடர்ச்சியாக நமக்கு நம்மளுடைய ஆடியன்ஸுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சவுத் ஆஃப்ரிக்கா கூட நடந்த 2020 சீரியஸ்லேருந்தே நம்ம வந்து இந்த இது நம்ம ஆட்டம் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிஷியலாக நான் வந்து உங்கள் சங்கர் அண்ணன் ரமேஷ். ஸோ வந்து அண்ணன் தி ஃபோக்கஸ் தமிழ் ஸ்டுடியோஸ் வச்சுருக்கிறாங்க திருநெல்வேலி விஎம் சத்திரத்தில். இப்போ 3வது மேட்ச் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு. அதில் என்ன அப்படி முக்கியமான விஷயம், இப்போ ஒரு செய்தி வெளியில் வந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோஸ் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டார், 2வது மேட்ச் வந்து அவர் வெளில போனார். அவருக்கு பதிலாக வந்து போலண்ட் விளையாண்டாங்க. ஸோ அதை மாதிரி இப்போ நாளைக்கு ஹேசல்வுட்டே திருப்பி வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம கூட ஆரம்பத்தில் கிரிக்கெட்டை பற்றி பேசுறதுக்கு ரமேஷ்ஜி வந்திருந்தாங்க. இப்போ அகெயின் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எம்விஆர் அவர் வந்து இன்றைக்கி மழையின் காரணமாக இன்றைக்கி அவர் வர முடியல. நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் வந்து மழையும் குறையணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறோம். அப்புறம் நாளைக்கு வருஷம் இந்த டிசம்பர்னாலே நமக்கு ஒரு மழைக்காலம், மழைக்காலம் வந்துடுது. மழை வேணும், ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய மழை நமக்கு தேவையில்லை. ஆமாம், அதனால சரி, இறைவன் இருக்கிறார், இறைவன் மிகப்பெரியவன், அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் நம்மளோடது. அப்புறம் அதோட நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் வந்து எந்த மாதிரியான ஒரு மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு மேட்ச் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிரிஸ்பேனில் நாளைக்கு வந்து 3வது உல்லன் கேபாவில் வந்து நாளைக்கு நம்மளோட 3வது டெஸ்ட் மேட்ச் பார்டர் கவாஸ்கர். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக 2 டீமே வந்து நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பாக அந்த ஒரு கட்டத்தில் நாளைக்கு இருக்கிறாங்க. ஆமாம், 5 மேட்ச் இருந்தால் கூட ஸோ நாளைக்கு நடக்கிற மேட்ச் நமக்கு ஒரு ஃபைனல். ஆமாம், அந்த லீடு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு இப்போ ஒருவேளை வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்குது அப்படின்னா 2-1 சொல்லி அவங்க முன்னிலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. நாளைக்கு நம்ம ஜெயிச்சோன்னா 2-1 போது நமக்கு அடுத்த 2 மேட்ச் ப்ரெஷர் இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு அந்த நெருக்கடி எதுக்குன்னா ஃபைனலில், அதாவது இன்னொரு அடுத்தடுத்த மேட்சுகள் இன்னும் ப்ரெஷரைஸ் ஆகாமல் இருக்குன்னு நாளைக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் அதிகமாக போடணும் அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட்லேருந்து அதை பார்க்கும்போது அதான் கரெக்டான ஒரு பாயிண்ட். அது இப்போ நம்ம வேர்ல்டு டெஸ்ட் நம்ம சாம்பியன்ஷிப்ல இறுதி போட்டிக்கு நுழையிறதுக்கு இல்லை, அதுக்கு நிறைய மேட்ச் ரொம்ப முக்கியம். ஆமாம், அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்க, இன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க அந்த ஸ்டார்ட் இந்தியா 4-1 மாதிரி ஜெயிக்கணும். அப்புறம் 3-2 ஜெயிச்சா அதுக்கு ஒரு ரேஷியோ. ஆஸ்திரேலியா ஜெயிச்சதுன்னா அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு சீரியஸ் இருக்குது டூரு. அதை பொறுத்து தான் யார், ஏன்னா அந்த டேபிளே இப்போ வந்து ஒரு குழப்பமாக இருக்குது. யார் இந்தியாவா ஆஸ்திரேலியாவா ஸ்ரீலங்காவான்னு சொல்லி ஒரு இப்போ நியூசிலாந்து வந்து சமீபத்தில் நம்மளை ஜெயிச்சாலும் இப்போ இங்கிலாந்து பாகிஸ்தானில் போய் கொஞ்சம் ஜெயிச்சாங்க, அப்புறம் பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் அந்த டேபிளே வந்து அப்படி ஷஃபிள் ஆச்சு. ஓகே, ஸோ வந்து இப்போ என்ன பண்ணால் நம்மளும் ஆஸ்திரேலியாவும் தான் இப்போ வந்து ஒரு லைக்லி டு பி பிக்கிங்கிற இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சீரீஸில் எல்லா மேட்சுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மேட்சாக தான் இருந்தது. இப்போ 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சரி யானைக்கும் அடிசருக்கும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. நீங்கள் கோலியுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல் மேட்ச்சில் நல்லா ஆடினாரு, அதுக்கப்புறம் அவருடைய இந்த கன்சிஸ்டன்சி இழக்கிறாரா? அவர் தொடர்ச்சி அந்த பழைய ஃபார்மில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் ஃபார்மில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த மேட்ச்சில் அவர் என்ன சொல்லணும்னு தெரியல. அந்த மேட்ச்சில் ஏன் அப்படி எல்லாருமே கோலி மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறோம். அது கோலின்னு அவர் மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால அவருக்கு இதாகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் அதை உணர்ந்து தான் விளையாடுதார். ஏன்னா அப்படி விளையாட போய் தானே இவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவானம், கிரிக்கெட் ஜாம்பவானமாக இருக்க முடியும். உண்மை, சரிங்களா? ஆனால் ஒரு சில நேரத்தில் அவர் ஜட்ஜ் பண்ணது அங்கே நடக்கலையா, இல்லை அவருக்கு என்ன சொல்றது, பவுலர்ஸ் ஆதிக்கம் செலுத்திருந்தாங்களாங்க தெரியல. இன்னொன்று, ரோஹித் சர்மா வந்து இப்போ என்ன லேட்டஸ்டாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரமேஷ்ஜி, பும்ரா ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு வந்து இடைக்கால கேப்டனாக வந்தார், ஜெயிச்சு கொடுத்துட்டாரு, பவுலிங்லையும் பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா அசத்திட்டாரு. கோலி செஞ்சுரி அடிச்சாரு, ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் எடுத்தோன்னே இந்தியா தோத்துருச்சு. இப்போ ரீசெண்டாக நியூசிலாந்து கூட நம்ம வாஷ் அவுட் ஆனோம். ஸோ ரோஹித் சர்மாவுடைய தலைமை வந்து இந்த சீரீஸுக்கு அப்புறம் அதிகமான ஒரு பேசும் பொருளாக இருக்குமா? அவர் கேப்டன்ஷிப்பில் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாராங்கிறது இந்த சீரீஸ் முடிவு பண்ணுங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோமா இப்போ? கண்டிப்பாக. ஏன்னா இது அந்த இருக்கிற அந்த 3 போட்டிகளை பொறுத்து இருக்குது. ஆமாம், இந்த 3 போட்டிகளை ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பாக இருந்து இதை ஜெயிச்சு காட்டணும். இப்போ இதை ஜெயிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பேசும் பொருளாக மாறும். ஏன்னா பும்ரா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2020 இடையில வந்து ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டாங்க, அவர் அந்த சீரீஸ் எடுத்து அப்புறம் ராகுல கேப்டனாக போட்டாங்க, கேப்டன் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க இந்தியன் டீமில்.
அப்படி ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போ ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சிக்கு வந்து இந்த சீரீஸ் ரொம்ப ஒரு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சீரியஸாக மாறிடக்கூடாது. அது அவர் கையில் தான் இருக்குது. அவரோட சேர்த்து அந்த 11 பிளேயர்கள் கையிலும் தான் இருக்குது. 10 பிளேயர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த 11 பர்ஃபெக்டாக ஆடணும் அப்படிங்கிறது. இப்போ நாளைக்கு பிரிஸ்பேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இது வரைக்கும் அதில் 66 மேட்ச் நடந்திருக்குது. அந்த 66 மேட்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச மேட்ச்சில் இப்போ டீம்ஸ் வந்து 26 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்து 26 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து 27 தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க. 13 மேட்ச் வந்து ட்ரா இருக்குது. ஸோ இங்கேயும் என்ன சொல்றாங்க, அனாலிசிஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் வந்து டீம் பேட்டிங் செகண்ட் ஹேஸ் த மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னன்னா, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இனிஷியலாகவே பிச் வந்து பால் சும்மா சைங் தான் போகும். அப்படியே சிங்காக இங்கே குத்தும், அங்கே வரும், அப்படி அடிச்சு போட்டாங்கன்னா அப்படி மூக்குக்கு வரும். ஸோ ஆஸ்திரேலியா பிச்சு பவுன்ஸ் பிச்சஸ் உங்களுக்கு தெரியும். பிரிஸ்பேன் நாளைக்கு கேபாலையுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலையில் ஃபர்ஸ்ட் செஷன் அந்த டீ டைம் வரைக்கும் நம்ம பேட்ஸ்மேன் யார் பிடிச்சாலும் சரி அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டாங்கன்னா அப்புறம் போக பால் ஸ்லோ ஆயிரும். கண்டிப்பா. ஆமாம், இதில் என்ன ரீசெண்டாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இதே கிரவுண்டில் கடைசியாக நடந்த மேட்ச்சில் நம்ம ஆஸ்திரேலியாவை 3 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறோம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் நம்மகிட்ட இருக்குது. இது நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில நடந்த அந்த கிளாஷ். ஆஸ்திரேலியாவோட தனிப்பட்ட ரெக்கார்டா பார்க்கும்போது கடைசியாக அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட நடந்த மேட்ச்ல அவங்க தோத்துருக்கிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டு இப்போதைக்கு ரீசெண்டாக இந்தியா கூடயும் சரி, பொதுவான மேட்சாகவும் பார்க்கும்போது சரி, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு எதிர்மறையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு மைதானமாக தான் இந்த காவா அமைஞ்சிருக்கு. நமக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு பிளஸ். ஓகே, கண்டிப்பா. இப்போ எப்படி வந்து நம்ம லாஸ்ட் டைம் எம்பிஆர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த பிங்க் பால் கிரிக்கெட்ல வந்து அந்த கிரவுண்ட்ல இது வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து தோத்ததே இல்லை, அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கேபால இப்போ ரீசெண்டாக அவங்க ஜெயிச்சதே இல்லை, அந்த ரெக்கார்டை நாளைக்கு மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஓகே, கண்டிப்பா. இந்தியன் டீம்ல நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முதல்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு, அவரை வெளியில வச்சுட்டு அஸ்வினை கொண்டு வந்தாங்க. இப்போ அடுத்த மேட்ச்ல அஸ்வின் வெளியே வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கன்ஃபர்மேஷன் ஆகும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடலாம். 2 ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடலாம். முகமது சிராஜ் அவர் நல்லா போடுறாரு, ராணா அவரும் நல்லா பண்றாங்க. அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு சென்ட் ஆஃப் நாளை மேட்ச்ல கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கிறார். ஸோ 4 ஃபாஸ்ட் பவுலர் ஆயிடுறாங்க. அவரும் வந்து சும்மா அந்த 5 ஓவர் 10 ஓவர் வீசக்கூடிய ஒரு பவுலரும் இல்லை. அவர் போட போல விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தரை வச்சு விளையாண்டா நல்லா இருக்கும். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் இப்போ ரீசெண்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அஸ்வின் குறைச்சல்னு சொல்லி பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றாரு. ரவீந்திர ஜடேஜா வந்து அவங்க உங்களுக்கு தெரியும், அவர் பால் எடுத்துட்டுனா அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் ஒரு அன்ஸ்டாப்பபிள் பிளேயர். ஆமா, இப்படி இருக்கும்போது நமக்கு பும்ரா மட்டும்தான் பவுலிங்ல ஏதோ ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொஞ்ச நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. இல்ல, அது உண்மைதானே. அவரு கூட சப்போர்ட்டிவா இன்னொரு பவுலர் இருந்தாங்க அப்படின்னா, ஆமா, ஸோ நம்ம அடுத்த லெவலுக்கு மேட்சை கொண்டு செல்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் பும்ரா தான் விக்கெட் எடுக்கணும். இப்போ முந்தைய டெண்டுல்கர் தான் அடிக்கணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சிருப்போம். இந்த மேட்ச் யார் டெண்டுல்கர் தான் வழக்கம் போல அடிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அப்படி பவுலிங்ல இந்த மேட்ச் எப்படி இருக்கும் போல, அதான் பும்ரா இருக்காரு, பும்ரா இப்படி வருது இந்த ட்ரெண்ட். நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ சிராஜ், ராணா, நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நமக்கு மேட்ச் வின் பண்றது ரொம்ப ஈஸியாயிருங்கிறது. அதே சமயத்துல வந்து நீங்க நம்ம பேட்டரையும் நீங்க சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா பவுலர் எவ்வளவுதான் அவங்க முயற்சி பண்ணி விக்கெட்ஸை எடுத்து கொடுத்தாலும் ரன்னை வந்து கட்டுப்படுத்துறதுல என்னன்னா, அவங்க பேட்டர்ஸும் பவுலர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதாவது 2 ரன் தான் இருக்கு, 6 பால் இருக்குங்கிற கட்டம் இல்லாம 6 பாலுக்கு வந்து 15 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் பவுலர்களுக்கு அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலையை நம்ம பேட்ஸ்மேன்கள் உருவாக்கி கொடுக்கணும். நீங்க சொல்றது ஒரு நல்ல பாயிண்ட். பவுலிங்னு மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி. ஏன்னா பேட்டருக்கான கடமை அதுதானே. ஒரு நல்ல பேட்ஸ்மேனு நல்ல துவக்காட்டக்காரரு இந்த மாதிரி நம்ம ஜெய்ஸ்வாலர் முழுசா நம்பி இருந்தோம். 2 இன்னிங்ஸ்லயும் அவரால் ஜொலிக்க முடியல. இந்த மாதிரியான இல்ல, ஜெய்ஸ்வால்லாம் இப்போ வந்து ஒரு வளர்ந்து வர்ற பிளேயர். எல்லாரும் அப்கோர்ஸ் அவங்களுடைய பொறுப்பு உணர்ந்து எல்லா மேட்ச்லயும் ஆடணுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப ராகுல் ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட் இவங்கள மாதிரி இந்த சீனியர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க டீம்ல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட்டுக்கு வந்து 2வது ஆஸ்திரேலியன் டூர் இது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காரு. ஸோ அப்படி கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது புது பிளேயர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். பண்டெல்லாம் இப்படி அவர் இந்த ஆக்சிடென்ட்னால கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டா இருந்தாரு. ஆமா, விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர்லாம் சொல்லவா வேணும். ஸோ என்னன்னா, இந்த மூத்த வீரர்கள் வந்து அவங்களுடைய தோல்ல இந்த பாரத்தை ஏற்றுக்கணும். குறிப்பா இன்னொன்று,
நீங்க சொன்னீங்க பேட்டர்கள் கொஞ்சம் நல்லா ஆடணும். ரோஹித் சர்மா இப்போதைக்கு சமீபத்துல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நீங்க பாத்தீங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல. ஒன் டேலுமே வந்து ஒன் டேல சொல்லக்கூடாது, அதாவது 10 பால் 20 ரன்னு, அதை வந்து ஃபயரிங் 40 ஃபயரிங் 50 அப்படின்னு அடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தாரு. பட் ரீசெண்டா டெஸ்ட் மேட்சஸ்ல பார்க்கும்போது ஒரே சொதப்பலான ஆட்டம் தான் ரோஹித் சர்மா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னும் T20 மாதிரியே விளையாண்டுட்டு இருக்காருன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆமா, T20 மாதிரி விளையாண்டா கூட 10 பாலுக்கு 20 ரன்னா தான் வந்துடும். இங்க வந்து அந்த 0-2 இந்த அந்த காலத்துல எஸ்டிடி கோடு, நம்ம ஊர்ல 0462 எஸ்டிடி கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் 4 மேட்ச் ரெக்கார்ட் தான் 0462 அப்படிங்கிற மாதிரி அந்த எஸ்டிடி கோடு மாதிரி தான் இப்போ அடிச்சுட்டு வராரு. அது அவரும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண, நீங்க சொல்றது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். பட் நாளைய மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா எப்பவுமே கொஞ்சம் ஒரு ஆதிக்க செலுத்தக்கூடிய ஒரு அணி தான். உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நமக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ கேபா பிச்சில் நாளைக்கு ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக், அவங்க அட்டாக் வந்து கண்ணாபின்னான்னு இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேட்ஸ்மேன் வந்து அப்போ போய் இனிஷியலாக வந்து பேட்ஸ்மேன் வந்து முதல்ல நல்ல பால் ஓல்டு பால் ஆகுற வரைக்கும் நல்லா நின்று கட்ட போடணும். உண்மைதான். ஆமாம், பாலை வந்து பாலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஆடி முதல்ல என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னா, அந்த பவுலர்கள் வந்து அந்த எதிராளியை இத்தனை ரன்னுக்குள்ள சுருட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்காம நல்லபடியா பவுல் பண்ணுங்க, இவ்வளவு ரன் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கப் நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட போடுற மாதிரி சொல்லி பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் ஒரு ஆட்டத்தில் ஒரு பவுலர் பேட்ஸ்மேன் ரெண்டோடைய என்ன உங்களோட பங்களிப்பு ஈக்குவலாக. சரி, இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் ஒரு நல்ல பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ஸ்மேன்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மேட்ச்சில் இன்னிங்ஸில் நம்ம வெறும் 150 ரனில் ஆல் அவுட் ஆகும். ரெண்டாவது இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா அவர் ஜெய்ஸ்வால் அடித்தது, விராட் கோலி அடிச்சலாம் வச்சு பார்க்க நம்ம கிட்டத்தட்ட 480க்கு மேலே ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே டெஸ்ட் சீரீஸில் ஒரே மேட்ச்சில் நம்ம அப்படியே ஆடுவோம் இப்படியும் ஆடுவோம்னு சொல்லி நம்ம பேட்ஸ்மேன்கள் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் எனர்ஜியும் ஒரு கெப்பாசிட்டியும் உள்ள பிளேயர்ஸு அடுத்த மேட்ச்ல எப்படி 180 170 ஆல் அவுட் ஆகும்போது அந்த பேட்ஸ்மேன் மேல ஒரு கோவம் வரத்தான் செய்யும், வந்துதான் ஆகணும். அது ஒருவேளை ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அதிகம்னு நினைக்கலாம். ஆனா நம்மகிட்ட இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாரும் உலகத்தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன். நல்லா பாத்தீங்கன்னா டெஸ்ட், ஒன் டே, 2020 இதுல எல்லாருமே 10 ரேங்கிங்ல நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க, பவுலர்ஸ் இருக்கிறாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படி அதுவும் முக்கியமான 1 to 5 இடங்களுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு தரமிக்க ஒரு பிளேயர்ஸை வச்சுக்கிற டீமுடைய பேட்டிங் இது வந்து நிச்சயமா யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் குறிப்பா கௌதம் கம்பீர் கோச் ஆனதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாண்டு கூட வாங்கின அடி அது மறக்கவே முடியாது. நம்ம கூட தெரியும் அந்த சீரீஸ் வரும்போது. ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாகிஸ்தானும் இந்தியாவும் பரம்பரை எதிரிகள் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் மோதினா அது வந்து அனல் பறக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சைலண்ட் கில்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நியூசிலாண்டு தான் எப்போவுமே. முன்னாடி ஜிம்பாப்வேன்னு ஒரு டீம் இருந்தது, இப்போ அவங்க இப்போ இருக்கிறாங்க. பெரிய லெவலில் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்கல. இப்போ உள்ள 2K கிட்ஸில் எத்தனை பேருக்கு அவங்கள தெரியுங்கிறது தெரியல. அந்த டீமோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான சீரீஸில் இந்தியாவை அடுத்த செமிஃபைனலுக்கோ ஃபைனலுக்கோ போடாமல் கெடுக்கிறதா அவங்க வேலையாக இருந்தது. ஆமாம், ஹீத் ஸ்ட்ரீக் அவருடைய கேப்டன்ஷிப்பில், அப்புறம் ஆண்டி ஃப்ளவர் அவருடைய கேப்டன்ஷிப்பில் செம்ம பிளேயர்ஸ் இருந்தாங்க. அலிஸ்டர் கேம்பல், இவர் நம்ம ஸ்டூவர்ட் காலால், ஆண்டி ஃப்ளவர், கிராண்ட் ஃப்ளவர், ஹீத் ஸ்ட்ரீக்கு, கை விட்டல், ஆண்டி விட்டல், எடோ பிராண்டஸ் இப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு லைனப் வந்து பெரிய லைனப்பு. அவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜெயிக்காங்களோ இல்லையோ நம்மளை அடுத்த மேட்சுக்கு போட மாட்டாங்க. ஆமாம், இது வந்து நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி சிம்பாப்வே அப்படிங்கிற ஒரு டீமுடைய அவங்க என்னைக்காவது விளையாடுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம பேட்ஸ்மேனுடைய தரம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக மாறிக்கிட்டு வருது. ஆனால் நம்ம பிளேயர்ஸ் வந்து அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது, நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ். பட் அடுத்த மேட்ச்ல அவங்களுடைய எக்ஸ்போஷர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதுதான் எல்லாத்தோடைய. ஆமாம், பார்ப்போம். ரோஹித் சர்மா இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவருடைய பொறுப்பு உணர்ந்து. ஏன்னா நாளைக்கு ஜெயிச்சாதான் அவருடைய கேப்டன்ஷிப்பும் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகப்படாது. இன்னொன்று நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஐசிசி சாம்பியன்ஷிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கும்போது ரோஹித் சர்மா கண்டிப்பாக அவருடைய பொறுப்பை இன்னும் அதிகமாக உணர்ந்து அந்த பாரங்கள் எல்லாத்தையும் தன்னோட தோளில் போட்டுக்கிட்டு விளையாடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய உண்மை. கண்டிப்பாக. ஆமாம், இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்ம பிளேயர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட சொல்லலாம். ஒரு 5 நாள் மேட்ச் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது 2 நாள் 3 நாளில் முடியக்கூடாது. அது பெரிய ஏமாற்றமாக இருக்குது. நேரம் போவதுக்காக நம்ம பார்க்கலாங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஐயா ஆஸ்திரேலியா கூட போட்டால் 1.5 நாள் 2 நாளில் முடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ அதுக்காகவாது பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரன் அடித்தா தான் மேட்ச் 5 நாள் போகும், நிலைச்சு நிற்கணும் இல்லை. கண்டிப்பாக. அதனால என்ன, நாளைக்கு நம்ம மேட்ச் ஆடக்கூடிய நம்ம பேட்ஸ்மேன்களுடைய கவனத்திற்கு
நம்ம ரமேஷ்ஜி சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் பெரும்பாலானோரோட கருத்தா இருக்குது. ஏன்னா 150 ரன் 180 ரன்லாம் ஆல் அவுட் ஒரு நம்ம அந்த டெஸ்ட் டீம் மேட்ச்க்கான இன்னிங்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இது டீம் நம்ம கிடையாது. கிடையாது. ஸோ பொறுப்பை உணர்ந்து நல்ல ஒரு பேட்டிங் வந்து நாளைக்கு பண்ணுவாங்க, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரவுண்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத விட நம்மளோட நம்பிக்கை. நமக்கு ஒரு நம்பிக்கை நாளைக்கு கண்டிப்பா இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோம். கண்டிப்பா அதுல வந்து ஏன்னா மாற்றமே கிடையாது. ஆமா, இந்த நிகழ்ச்சி நம்ம டீம் பேட்ஸ்மேன் எல்லாமே நாளைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு 2 மேட்சை விட இந்த 3வது மேட்ச்சு இன்னும் நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மேட்சோடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மகிழ்ச்சியை கொடுக்க மாதிரி அமையும். கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை வந்து வீண் போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தான். ஆனால் அதே நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்து இவ்வளவு ரன்னு அப்படின்னு ஒரு ஆவரேஜ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அடுத்தடுத்து 2வது 3வது 4வது இன்னிங்ஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிச்சில் உள்ள ஆவரேஜ் ஸ்கோரே குறையுது. ஓகே, ஏற்கனவே நம்ம பேட்ஸ்மேன்கள் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள் அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டால் தான் இந்த மேட்ச் வந்து ஒரு பரபரப்பான ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏன்னா குறிப்பாக சீரியஸையும் வின் பண்ணணும், அதே நேரத்தில் நம்ம ஐசிசி ஃபைனலுக்கும் போகணும். ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, நம்மள எல்லாரோடைய ஒரு எதிர்பார்ப்பு நாளைக்கு இந்திய அணி வந்து பேட்டிங்கில் ஒரு புத்துணர்ச்சி பெறும். டோட்டலாகவே எல்லா விஷயத்துலையும் ஒரு ஃபயரோட வருவாங்க. ஆமாம், இப்போ பார்ட் 2 புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு ஃபயர் சொல்லும் மாதிரி நாளைக்கு நம்ம டீம் ஒரு வைல்டு ஃபயராக வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஃபயராக வந்தோம், 2வது மேட்ச் விட்டுறலாம், 3வது மேட்ச்சில் ஒரு வைல்டு ஃபயராக வந்து நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ்ஜியோட சேர்ந்து நானும் அந்த நம்பிக்கைக்கு வர்றேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.